400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது கோவை பரிணாம வளர்ச்சி அடையும் என்று அண்ணாமலை கூறினார். கோவை சிவானந்த காலனியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், வளமான இந்தியாவைப் போலவே வளமான கோயம்புத்தூரை உருவாக்க தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை நம்முடைய நாட்டை வளப்படுத்தவோ எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவனும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இல்லை. வளப்படுத்தவும் சரி நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நாம் வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இதைத் தொடர்ந்து ஆம்னி பேருந்து நிலையம் அருகே வாக்கு சேகரித்த அண்ணாமலை, கோவையில் எந்த சாலையில் சென்றாலும் அவை பயணிப்பதற்கு தகுதியற்றவையாக இருப்பதாக கூறினார். மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசு வழங்கும் நிதி எங்கு செல்கிறது என்பதே தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கோயம்புத்தூருக்கு மத்திய அரசு கிட்ட பேசி குறிப்பா நகர பகுதியில் வீடே கட்ட முடியல, 3 சென்ட் நிலம் இல்லை, மோடி வீடியோ கட்டுறது சண்டை போட்டு ஒரு இடத்துல கோயில் அடிக்கணுங்கிறாங்க. ஆனால் கோயில் அடிப்பதற்கு நாம் தயாராக இல்லை. நமக்கு நிலம் இன்னைக்கு நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சொல்றாங்க, அது ஏன் அடுக்குமாடி கட்டடம் கட்டினா இல்லை, அடுக்குமாடி கட்டடமா கட்டிடலாம், மோடி வீடு அடுக்குமாடியா கட்டிடலாம், நிலம் தேவையில்லை. இதையெல்லாம் யார் செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? மோடி ஐயா கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர் தான் இதை செய்ய முடியும். அதனால்தான் இந்த முறை நீங்கள் யோசித்து வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். VK மேனன் சாலையில் ஆதரவு திரட்டிய அண்ணாமலை, திமுகவில் அமைச்சர்களே எதுவும் செய்யாத நிலையில் MP-ஆகி திமுக-காரர்கள் என்ன செய்வார்கள் என்று வினவினார். கோவையில் மாற்றம் ஏற்பட பாஜகவுக்கு வாக்களிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் செலுத்தக்கூடிய அன்பு உங்களுடைய வாக்கு மூலமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் துணையாக எனக்கு திமுகவுக்கு நீங்க ஒரு MP கோயம்புத்தூர் கொடுத்தீங்கன்னா, முதலமைச்சர் செய்யாததை இத்தனை காலமா, திமுக அமைச்சர்கள் இத்தனை காலமா செய்யாத திமுக MP செய்வார்களா? எப்படி செய்வார்கள்? செய்ய மாட்டாங்க. இறுதியாக காந்திபுரத்தில் வாக்கு வேட்டையாடிய அண்ணாமலை, 2014 முதல் பிரதமராக உள்ள மோடியால் சமையல் எரிவாயு இணைப்புகள், வீடுகள் என பல்வேறு திட்டங்களை தமிழக மக்கள் அனுபவித்து வருவதாக கூறிய அண்ணாமலை, கோவை தொகுதி மக்களின் வாக்குகள் பிரதமரை பலப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்றார். திமுகவை பொறுத்தவரை திமுக அமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் இருக்காரு, அவங்க 2 பேரும் செய்யாத MP செஞ்சிருவாருங்களா? திமுக MP ஒருவேளை ஓட்டு போடுறோம்னா, முதலமைச்சர் இருந்தும் செய்யாதத, அமைச்சர் இருந்தும் செய்யாதத ஒரு திமுக MP கோயம்புத்தூர் செய்ய போறாங்களா? இல்லை. போடக்கூடிய வாக்கு என்பது வேஸ்ட் போட்டு, அதனால ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடையாது.